ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேருங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பைபாஸுங்க. கிணத்துக்கடவு வந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவுலேருந்து நெகமம் அல்லது காட்டம்பட்டி போகிற பைபாஸில் 4 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. மெயின் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க, ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட்டியே பார்த்தீங்கன்னா ரோடு வந்துடுதுங்க. ரோடு பேஸ் வீடு தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2.25 சென்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. ஊருக்குள்ளேயே அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடு அமைஞ்சிருக்கு. சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடுங்க. மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 வீடுங்க. முன்னாடி ஒரு வீடு, பக்கத்துலேயே ஒரு வீடுங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 வீடு வேணாலும் வாடகைக்கு விட்டுக்கலாங்க, இல்லை நீங்களே வந்து குடியிருக்கிற மாதிரி இருந்தாலும் குடியிருந்துக்கலாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டியது, நீங்கள் எல்லாமே அவங்களே பண்ணி வச்சுருக்காங்க ஆல்ரெடி. ஸோ எந்த ஒரு செலவுமே இல்லைங்க. வந்தோன்னே நீங்கள் குடியிருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடு கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கான வீடு தாங்க இது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் ரூமுங்க. வெளியே தண்ணீர் வசதி எல்லாமே இருக்குங்க. உள்ளேயே பைப் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ தண்ணி பிரச்சனைக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஊரடி வீடுங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சீட் போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2வது வீடுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரே ரூமுங்க. கிழக்க பார்த்த வீடுங்க. ஸோ வாஸ்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. வெளியே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சமையல் கட் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 2 ரூமுங்க, 2 சமையல் கட்டு. அதாவது 2 வீடுமே வாடகைக்கு வர மாதிரி தான் அவங்க செட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2 பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வெளியே. ஸோ வாடகைக்கு வந்து நீங்கள் 2 வீடுமே வேணாலும் விட்டுக்கலாம், இல்லை ஒரே வீடாக வேணாலும் நீங்கள் விட்டுக்கலாங்க. அது உங்கள் சௌகரியங்க. ஜலமுலையில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் தொட்டி கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 8000 லிட்டரு கெப்பாசிட்டியோட தண்ணீர் தொட்டி கட்டியிருக்காங்க. ஸோ தண்ணிக்கு பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. பஞ்சாயத்து தண்ணி வருதுங்க. இது பார்த்திங்கன்னா 2 பாத்ரூமுங்க, டாய்லெட் பாத்ரூமுங்க. 2 வீட்டுக்குமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணிக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. நீங்கள் வாடகைக்கு வரக்கு அருமையான வீடுங்க. இந்த வீட்டோட ரேட் பார்த்திங்கன்னா 20 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா பேசி கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பரணி ரியல் எஸ்டேட்டுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.